வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. டிஎன்பிஎஸ்சியில் ரீசனிங்கில் வந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் ரீசனிங்கில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் ஏற்கனவே வந்து 13 பார்ட் வந்து போட்டிருக்கோம். இது வந்து 14வது பார்ட். ஓகேவா? தொடர்பற்ற எண் இணையை கண்டறியவும். ஓகேவா? இது வந்து பாருங்கள் 20 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதாவது 20லேருந்து 29 வரைக்கும் அந்த ரேஞ்சில். இது வந்து இது ஒன்று 19 இருக்குது, ஒன்று 25. அதாவது இங்கே வந்து 1 இங்கே 2 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த 13 17 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து ஒற்றை உள்ள நம்பராக இருக்குது. ஓகேவா? ஆனால் இதில் வந்து பாருங்களேன், இது 19, இது 25ல் இருக்குது. ஓகேவா? இது வந்து இந்த 20லேருந்து 30க்குள்ளே அந்த ரேஞ்சில் இருக்குது. 11லேருந்து 20 இருக்கணும், ஆனால் இங்கே தப்பாக இருக்குது. இது வந்து கரெக்டாக 11லேருந்து 20க்குள்ளே இருக்குது. இது 1 to 10க்குள்ளே இருக்குது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பான ஆன்சர். ஓகேவா? 5, 10, 26, 50 ஓகேவா என்ற தொடரின் அடுத்த 2 உறுப்புகள் யாது? 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 ஸ்கொயர் + 1. 2 ஸ்கொயர் என்ன 4 + 1 என்ன 5. ஓகேவா? அடுத்து 3 ஸ்கொயர் + 1. 9 + 1 என்ன 10. ஓகேவா? அடுத்து 5 ஸ்கொயர் + 1. 25 + 1 26 வந்துருச்சு. அடுத்து 7 ஸ்கொயர் + 1 பண்ணியிருக்காங்க. 7 ஸ்கொயர் என்ன 49 + 1 50. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈவன் நம்பர்ஸ் இல்லை, ஆட் நம்பர்ஸ்னு வருது. அதுக்கப்புறம் அடுத்து என்ன வந்து நம்ம இங்கே வந்து போடணும். 9 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 81 + 2 82ன்னு வரும். 82 வருமா? அடுத்து என்ன போடணும். 9க்கு அப்புறம் என்ன வந்து ஆட் நம்பரு 11. 11 ஸ்கொயர் என்ன 121 + 1 போட்டோன்னா என்ன கிடைக்கும் 122 கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். 82 இருக்குது, ஆனால் 100 இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கு இல்லை. அப்போ இந்த மாதிரி பண்ணல. இந்த இடத்துல 9 யூஸ் பண்ணலன்னு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அதுக்கடுத்து உள்ள ஆட் நம்பர் என்ன 11 ஸ்கொயர் போட்டு பாருங்கள். 121 + 1 என்ன 122. அடுத்து 13 ஸ்கொயர் போடுங்க. 169 + 1 170. அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆடு நம்பர் யூஸ் பண்ணல, ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுற நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைம் நம்பர் ஸ்கொயர் + 1 அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் நம்மளுக்கு இங்கே 9 வரல. 9ங்கிறது 3ஆலையும் டிவைட் ஆகும். ஓகேவா? அதனால இந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ வந்து என்னத்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைம் நம்பர் ஸ்கொயர் + 1 அந்த ஃபார்மேட்டில் போயிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. வலது புறத்தில் தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்து ஆர் எண் எது வேணா இருக்கலாம். திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்களை மாற்றினால் எந்த எழுத்து வியாழக்கிழமையை மாற்றும்? வியாழக்கிழமைக்கு எது வரும்னு கேட்டிருக்காங்க. வலது புறத்தில்னா இப்போ இதுதான் ரைட் சைடு. அப்போ இங்கேருந்து ஒவ்வொரு 3வது எழுத்தும். இப்போ இது வந்து திங்கக்கிழமை, அடுத்த 3வது எழுத்து செவ்வாய்க்கிழமை, அடுத்த 3வது எழுத்து புதன்கிழமை, அடுத்த 3வது எழுத்து வியாழக்கிழமை, அடுத்து வெள்ளிக்கிழமை, இப்படி போயிட்டுருக்கும். நம்மளுக்கு கேட்டிருக்குது வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமைக்கு என்ன வரும் எஸ் வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து மெஷினை வந்து இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ டேஞ்சரை எப்படி நம்மளுக்கு வந்து கோட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என் மெஷின் வந்து ஏபிசிடி எழுதையில் 13வது பிளேஸில் இருக்கும். 13ல் என்ன பண்ணால் 19 வரும் +6 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 19 வந்துருச்சா? ஏங்கிறது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும், +6 7 வந்துச்சா? சிங்கிறது தேர்ட் பிளேஸில். இப்போ 3 + 6 9. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. இந்த இது ஃபுல்லாக +6 பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம டேஞ்சரையும் பண்ணணும். இப்போ டிங்கிறது எத்தனாவது லெட்டர் 4th லெட்டராக 4 + 6 என்ன வரும் 10. 10 அந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இதில் 10 கிடையாது, விட்டுடலாம். ஓகேவா? ஒமிட் பண்ணிட்டு 10 டைரெக்டாக நீங்கள் போயிடலாம். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் அப்படியே பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஏக்கு வந்து என்ன வரும் 7, எண்ணுக்கு 14 + 6 20. அதே மாதிரி 7 + 6 வந்து 13. இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் இவ்வளோ போடுறதுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா இன்கேஸ் வந்து 2 10 இருக்குது ஃபஸ்ட் பிளேஸ்லேயே அப்படின்னா நீங்கள் செக் பண்ணலாம்.
இல்லைனா நீங்கள் டைரெக்டாக இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சீரிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட்டர்லாம் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க. டிஎஸ் ரிவர்ஸில் வருது, அதாவது -1 பண்ணியிருக்காங்க. அப்போ ஓக்கு அப்புறம் ஓலேருந்து -1 பண்ணோன்னா என்ன வரும், என் வருமா? MNO தான், எண்ணுக்கு அப்புறம் தான் ஓ. அப்போ அதாவது இந்த இடத்துல என்ன வரும், என் வரும். மைனஸ் பண்ணோம், ஓலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டோம்னா என். ஓங்கிறது 15th லெட்டர், அதில் ஒன்று மைனஸ்னால் 14 வந்து என் வந்து கிடச்சிச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது வந்து என்னது, 49ங்கிறது என்னது, 7 ஸ்கொயர், 64ங்கிறது 8 ஸ்கொயர், 81ங்கிறது 9 ஸ்கொயர், 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும், 13 ஸ்கொயருங்கிறது 169. இன்னொரு பேரை நம்ம கண்டுபிடிக்கணும். என்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் எம். அப்போ இங்கே என்ன போடணும், இங்கே 13 ஸ்கொயர்னால் இங்கே என்ன பண்ணணும், 14 ஸ்கொயர் போட்டோம்னா 196. ஓகேவா? இந்த ஸ்கொயர்லாம் நல்லா நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் டைம் சேவ் பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேவா? இது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.